பெரியாரை பார்த்து தான் எங்கள் அண்ணன் இதெல்லாம் செய்கிறாரு செஞ்சார்னு சொல்கிறதுக்கு இதை விட எங்கள் அண்ணனை இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது. இங்கே பாருங்கள், பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்கள் அண்ணன் திருமணத்தை பெரியார் தலையில் தானே பண்ணிக்கணும். எதுக்கு திருப்பரூரில் முருகன் கோயிலில் பண்ணார்? பெரியாரை பார்த்தா படையை கட்டினாரா, இல்லை சுபாஷ் சந்திர போஸ் பார்த்து படையை கட்டினாரா? எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆரமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டியது. நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது அடிமைக்குன்னு எங்கள் தந்தை செல்வாட்டை சொன்னவர் எங்கள் அண்ணனுக்கு முன்னுதாரணமாக இருந்து படையை கட்ட உதவுனாரா? சொல்லுங்க பாப்போம். பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க, பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா பெரியாரிடம் நேரடியாக தேர்தல் அரசியல் களத்தில் அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் ஏன் அதை நிறைவேற்றலை? பதிலுக்கு அவங்ககிட்டங்க இல்லை ஐயா நெடுமாறன்ட்ட. பிரபாகரன்கிற தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் படையில் இருக்குன்னு ஏன் நினைச்சிடக்கூடாது? எங்கள் பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில் உடலில் எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அழித்தது மாதிரி அதிலிருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி இருக்கக்கூடாது? இதெல்லாம் எதுக்கு பெரியாருங்கிற ஒருத்தருக்கு இந்த பெருமையை இங்கே கொடுக்குறிய? பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? நீங்கள் இத்தனை புத்தகம் எழுதினவர், இவனால் அதை எழுதாம என்ன பண்ணீங்க? ஏன் எங்கள் அண்ணன் இருந்தார்ல, எங்கள் அண்ணன் போராடிக்கிட்டு அப்போ இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்கலாம்ல. எங்கே போனீங்க? என்ன பண்ணீங்க? நீங்கள் இவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கீங்க, அதில் ஒரு வார்த்தை கூட குறிப்பில்லை. ஏன் குறிப்பில்லை? காமெடி பண்ணி நீங்க என்னைய பார்த்து பதட்டப்படுறீங்களா? நான் உங்களை பார்த்து பதட்டப்படுறேன்னா என்னது? உலக தமிழினம் என்னைய மன்னிக்காதுன்னு இருக்காரு. உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னைய மன்னிக்காது. என்ன வேலை பண்ணீங்க நீங்க? தனிநபர் வன்முறையாளன் பிரபாகரன் தீவிரவாதி, பயங்கரவாதி, தனித்தமிழ் ஈழத்திற்கு இடமில்லை, ஒருங்கிணை இழந்த இலங்கைக்குள் தீர்வு என்று பேசினது சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. 2016 அந்த கட்சி ஆதரிச்சலா இல்லையா? ஆதரிச்சலா இல்லையா? இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக. நீங்க ரெண்டு கட்சியின் தினமணியில போர் சூழல்ல பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதின நீங்கள் 24 தேர்தலில் இதே காங்கிரஸையும் திமுகவையும் ஆதரிச்சு நின்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம்? பதிலுக்கு அவங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், இப்போதான் பேசிட்டு வந்தேன், வரப்போகிறார், 5ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்க போகுது, எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார், இந்தா வந்துக்கிட்டு இருக்கிறார், இந்தா பேசிக்கிட்டு இருக்கார், இந்தா போய்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னை மன்னிக்க வேண்டாம்? என்ன விளையாட்டா? எதையாவது பேசக்கூடாது தம்பி. பதட்டம் நான் அடைகிறேன்னா என்னை பார்த்து நீங்கள் அடைகிறீங்களா? உங்களை சொல்லலைங்க, பதட்டம் அடைகிறான்னு சொல்ல, பதட்டம் அடைகிறார் சீமான் என்று சொல்ற பெருமக்கள்கிட்ட சொல்றேன்.